ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் போன்று பிரபஞ்சம் முழுவதும் வளம் வரும் சூழலில் உள்ளது. இந்த இடத்துல முக்கியமாக பாருங்கள். இப்போ நம்ம நினைப்போம், அறிவை சொன்னோம், நமக்குள்ளே இருக்கிறது. உள்ளுணர்வை சொன்னோம், நமக்குள்ளே இருப்பது. மெய்யறிவை சொன்னோம், நமக்குள்ளே இருப்பது. இப்படி ஒவ்வொன்றாக போகும்போது இதிலிருந்து இன்னொன்று கிளம்புகிறதே என்று சொல்லும்போது தான் நம்முடைய வேதாந்தங்களும் நம்மளுடைய பழைய ஞானிகளும் சொன்னதானே, கூடு விட்டு கூடு பாய்தல், அஷ்டசித்தி. இதில் என்ன விஞ்ஞானம் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். அஷ்டசித்தின்றது எல்லாருக்கும் அதை புரியறதுக்கு முன்னாலே அப்படியெல்லாம் இருக்காது. அப்புறம் ஒருத்தருக்கு மட்டும் அஷ்டசித்தி வந்துருச்சுன்றது இல்லை. நாம் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அஷ்டசக்திகள் இருக்கின்றன. அதை மட்டும் ரொம்ப தீர்க்கமாக தெரிஞ்சுங்க. எல்லாருக்குள்ளேயும் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் விஞ்ஞானபூர்வமாக விளக்க தயாராக இருக்கின்றேன். இதில் எனக்கு எந்த விவாதமும் இல்லை. நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் எனக்கு அறிவுரை சொல்லுங்கள். மிகப்பெரிய அறிவாளிகள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அறிவுரை எனக்கு சொல்லுங்கள். அப்போ அஷ்டசித்தி, அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்றால் என்ன? கூடு விட்டு கூடு பாய்கின்றதே, எனக்கு நடக்கிறதா என்று ஒரு சாதாரண மனிதன் கேட்பான். தவம் செய்யாதவன், மந்திரங்களை உச்சாடனம் பண்ணாதவன், வேதாந்தத்தை படிக்காதவன். அப்படி என்றால் கிருஷ்ணர் எந்த வேதாந்தத்தை படித்தார்? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து எந்த வேதாந்தத்தை படித்தார்? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கிறதா? திருவள்ளுவர் எந்த பள்ளியில் கல்லூரிகளில் படித்து மிகப்பெரிய டாக்டரேட் பட்டம் படித்தார்? வேதாந்தம் இருக்கிறதா? கம்பராமாயணம், இளங்கோவடிகள், இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எதையெல்லாம், குரான், எதையெல்லாம் உயர்ந்த நூலாக, உயர்ந்த மறையாக, உயர்ந்த தன்மையாக இதுவரை மனிதன், அதான் முக்கியமான விஷயம், மனிதர்கள் போற்றுகின்றோமோ, நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், உணராமல் இருக்கலாம், அல்லது அதை பற்றி நமக்கு ஒரு முரண்பாடு கூட இருக்கலாம். ஆனால் திருக்குறளை உலக வாழ்க்கையினுடைய இரகசியங்களிலிருந்து எடுத்துவிட முடியுமா? குரானை எடுத்துவிட முடியுமா? பைபிளை எடுத்துவிட முடியுமா? வேதாந்தத்தை எடுத்துவிட முடியுமா? வேதங்களை எடுத்துவிட முடியுமா? வேதங்கள் விளங்கவில்லை, சாதாரண விஷயம், ஏதோ சொல்லியிருக்கிறார்களெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் எடுத்துவிட முடியுமா? எடுத்தே விட முடியாது. ஏனென்றால் அதிலே அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களை இயற்றியதாக சொல்பவர்களும் அல்லது அவர்கள் எவர் மூலம் வந்தது என்று சொல்பவர்களும் வியாசகராக இருக்கட்டும், யாருமே படிப்பதற்குரிய எந்த சான்றிதழுமே இல்லை. அப்போ ஒன்று மட்டும் தெரிகிறது, அப்போ இவர்களுக்கெல்லாம் நடந்ததே. அதைத்தான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் என்று கூறுகிறோம். எல்லோருக்குள்ளும் கூடு விட்டு கூடும் பாயும் தன்மை இருக்கிறது என்பதை வேதாந்தம் கூறுகிறது. கூடு விட்டு கூடும் தன்மை எப்படி நடக்கிறது என்பதை இப்பொழுது நம்ம விஞ்ஞானபூர்வமாக சிந்திப்போம். ஆனால் நடக்கிறது, எனக்கு இருக்கிறது, எனக்கு உயிர் இருக்கிறது, உனக்கும் உயிர் இருக்கிறது, உனக்கும் மூளை இருக்கிறது. எஸ், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மூளை உள்ளவன் தான் ஏழை இல்லை. மூளை எவனுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களோ நீங்கள் ஏழை. அதே மாதிரி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் எனக்கு இருக்கா? அருள் வாக்கு சொல்லக்கூடிய தன்மை எனக்கு இருக்கா கேட்குறாங்க. இருக்கிறது. அப்புறம் ஏன் சார் நான் சொல்ல முடியலை? தெரியலை. அதைத்தான் விஞ்ஞானம் வேதாந்தம் சொல்லுகிறது. நினச்சி பாருங்க, விஸ்வாமித்திரர் சொன்னார்ன்றாங்க, ரமணர் சொன்னார்ன்றாங்க. யாராவது மிகப்பெரிய உலகத்தினுடைய ஆயிரக்கணக்கான பட்டங்களை பெற்றவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காருன்னா இல்லை. அமெரிக்க நாடு இவ்வளவு உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார நாடு. கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இப்போ வந்தது, அதனால் அது அழிந்து விடவில்லை. உலகத்தினுடைய பணக்கார வல்லரசுகளில் ஒன்று. அங்கே கிறிஸ்டியானிட்டி என்ன அழிந்து விட்டது? கிறிஸ்துவர்கள் என்ன இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள்? அவர்களுக்கு தெரியாத விஞ்ஞானமா? அவர்கள் ஏன் இன்னும் கிறிஸ்துவ மதத்தை பாராட்டுகிறார்கள்? தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து மாதிரி ஒருவர் இன்னும் தோன்றவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். இதுவரை நிரூபிக்கப்பட்டு விட்டதில்லை. இன்னொரு இயேசு வரவே இல்லையே. கிறிஸ்துவர்கள் வந்து விட்டார்கள் கோடிக்கணக்காக, ஆனால் இன்னொரு இயேசு கிறிஸ்து ஏன் வரவில்லை? இது உண்மைதானே?
இது மாதிரியே உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நீங்களும் இயேசுதான். ஆனால் நீங்கள் இயேசுவாக மாறுவதில்லை. அந்த மாறுவது போன்றுதான் கூடுவிட்டு கூடுபாய்தல் என்பது உங்களுடைய உணர்வோடு இருக்கக்கூடிய, புலன்களோடு இருக்கக்கூடிய, அறிவோடு இருக்கக்கூடிய, ஏற்கனவே சொன்ன மறத்தலாகி மறுபடியும் நினைவு ஆற்றுகின்ற ஒன்று. அதை உணர்ந்து விட்டோமானால் உலகத்தில் எல்லாவற்றையும் விஞ்ஞானமாக வேதாந்தம் கூறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து மறுபடியும் வேதாந்தத்தையும் விஞ்ஞானத்தையும் பற்றி நாம் ஆய்வு செய்திருக்கின்ற விஷயங்களோடு கலந்து பேசுவோம். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.